கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு வாரத்துல கூட நாம தொடர்ந்து இந்த வேதாகம படிப்பினைகளை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள இந்த இடத்தில் எல்லாரும் கூடியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே கடந்த பாகத்துல அநேக விதமான சத்தியங்களை குறித்து நம்ம கொஞ்சம் சிறியதாக நம்ம படிச்சிருந்தாலும், இன்றைய வாரத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கு சில சரித்திர பாடங்கள் உண்டு. அதே நேரத்துல வேத வசனத்துக்குள்ள இருக்கிற சில மகத்துவத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தில் நாம் காண இருக்கிறோம். ஆனா தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த பாகத்துல ஒரு கேள்வி மூலியமா தான் நம்ம நின்னோம். ஒரு கேள்வி கேட்டுட்டு அங்க நின்னுட்டோம். ஞாபகம் இருக்குங்களா அந்த கேள்வி? அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வியில நிக்க வச்சோம். அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கா? அப்படின்னா, விசுவாசம் இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆமா, அதுதான் உண்மை கூட. எல்லார் இடத்திலும் விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனையே குடுக்குற அளவுக்கு கூட விசுவாசம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஒரு வசனம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு கடுகு விதைய பத்தி பேசுறார். பேசிட்டு இந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, இந்த மலைய பார்த்து இங்கத்திலிருந்து பெயர்ந்து போன்னு சொன்னா, அந்த மலை பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே விசுவாசம் இருந்தும், யாருமே இதுவரைக்கும் ஒரு மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசத்தை இந்த உலகத்தில் காமிக்க முடியுமா? அல்லது யாராவது செய்திருக்கிறார்களா? அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குள்ள நம்ம வந்து நின்னோம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த கேள்வி? அப்போ அதோடைய முடிவுல என்ன பார்த்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, செய்திருக்கிறார்கள். விசுவாசம் கடுகு விதை காட்டிலும் அதிகமா நிறைய பேரிடத்தில் வளர்ந்தது. நிறைய பேர் இந்த மாதிரி மலைய பெயர்ந்து போக செய்திருக்கிறார்கள் நம்போ சொல்லி தான் நம்ம முடிச்சோம். ஆனா, அதுல சிலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. எப்படி ஒரு மலை பெயர்ந்து போனது? அப்படி எங்கேயாவது பதிவாயிருந்ததுன்னா, சரித்திரத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்கதான ஒரு பேச்சு பொருளா இருந்திருக்குமே! அந்த மாதிரி எங்கேயுமே நடைபெறவில்லையே! அப்ப எப்படி இது நடந்திருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வியில ஒரு சிந்தனையில நம்ம முடிச்சோம். இப்ப இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும்னா, இத படிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெயர்ந்து போயிருக்கிறதா? ஆமா. அப்ப யாரெல்லாம் மழை பெயர்ந்து போக வைத்திருக்கிறார்கள்? இதுக்குரிய அர்த்தம் என்ன? இங்க நம்ம தொடங்கி தான் நம்ம கடந்து போகப் போறோம். இத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எந்தெந்த கோணத்தில், எந்தெந்த விதத்தில் அவர் சத்தியத்தை எடுத்துரைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இது கடந்த பாகத்துல நம்ம பார்த்திருந்தோம் ஒரு நீண்ட வரிசை. ஆனா சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து சத்தியங்களை சொல்லும்போது, அவர் அதிகமாக கையாண்ட முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உவமைகள், அடுத்து உருவகம் படுத்தி பேசுவார். இது ஒரு விதம். அந்த உருவகம் படுத்தி பேசுறதுன்னா என்ன? அப்புறமா இந்த உவமைகள்னா என்ன? இது இன்னைக்கு கொஞ்சமா படிக்க போறோம். இந்த உருவகம் படுத்தி பேசுறதை தாண்டி இன்னொரு விதத்துல அவர் பேசியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்போல் மெட்டாஃபர்ன்னுவாங்க. அதாவது உருவகம் படுத்துறதுலயே ரொம்ப உச்சகட்டமா பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதாவது அது நேரடியான பொருள்னு எடுத்துக்கணும்னா, ரொம்ப ரொம்ப அதெல்லாம் சாத்தியமே இல்ல. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போட்டுடுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அது உச்சக்கட்டமான உருவகம் படுத்தி பேசுறது. இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் அசாத்தியம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரிலாம் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, தன் சீசர்களுக்கும் அங்க இருந்த மக்களுக்கும் அவர் சத்தியத்தை எடுத்துரைத்திருக்கிறார். இப்போ இந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு சத்தியமும் உண்டு. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மலை பெயர்ந்து போகும் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அப்ப நம்ம என்னன்னா கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து ஒரு உருவகம் படுத்தி சொல்லுகிற ஒரு கிறிஸ்து பேசுற ஒரு சத்தியம். ஆனா அதுக்குள்ளும் ஏதோ அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போகவே முடியாதுங்க. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளவும் பல அர்த்தங்கள் உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கு. பல சத்தியங்கள் உள்ள இருக்கு. அத நாம தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம தேடணுமா வேதத்துலன்னா? ஆமாங்க. வேத வசனத்தை தேடி வாசிக்கணும். அதுல நமக்கு நெறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். அத இன்னும் சொல்லணும்னா, காரியத்தை மறைப்பதோ தேவனுக்கு மேன்மையா, அதை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்னு சொல்வார்.
அப்போ அவர் காரியத்தை மறைச்சு வைக்குவாரு. அதை ஆராய்ந்து பார்க்கறது யாருக்கு மேன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுக்கு மேன்மை. இன்றைய தினத்துல மட்டும் இல்ல, கிறிஸ்துக்கு பின்னாடி போகிறவர்களை எல்லாருமே வேதம் என்னத்தான் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறது. அப்ப நாம கூட ராஜாக்களாக வந்திருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ இந்த ஒரு மலையை பேர்ந்து போன்னு சொல்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிற முறை எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்க புதிய ஏற்பாடு, ரொம்ப குறிப்பாக 4 நற்செய்திகள், சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏதாவது இந்த மாதிரி உருவகம் படுத்தி பேசியிருந்தாருன்னா அதை எப்படி நம்ம படித்து அதுக்கு பின்னணியை புரிந்து கொள்றன்ற ஒரு முறை. இந்த முறையை நீங்க கையாண்டீர்கள் என்றால் நீங்களும் வேதத்தை படிக்கும்போது, சுவிசேஷத்தை படிக்கும்போது உங்களுக்கும் அநேக சத்தியத்தை வெளியே எடுக்க முடியும். இது ஒரு மெத்தட். இதை நான் உங்களுக்கு முதல் காமிக்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த உருவகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இந்த இந்த மலைக்கு வரலாம். இந்த உருவகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஒரு சாம்பிளை பார்த்துட்டு இந்த மலைக்கிட்ட வரலாம். கிறிஸ்து இதே மாதிரி நிறைய உருவகம் பேசியிருக்கிறார். அங்க போலாம். ஒரு ரொம்ப அதாவது ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு உருவகத்துக்குள்ள போலாம். வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், இங்கிருந்து தொடங்கலாம். 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு சொல்றாரு. ஆனா ஒரு இதுல பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? மரித்தோர் எப்படி மரித்தோரை அடக்கம் பண்ண முடியும்? அதாவது ஒரு மரித்தோர் செத்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள வேற உயிரோட இருக்கிறவர்கள் தான் வந்து அடக்கம் பண்ண முடியும். மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணவே முடியாது. இது அசாத்தியம். ஆனா கிறிஸ்து இத சொல்றாரு, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இத நம்ம புரிஞ்சுக்கிற விதம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை நம்ம கற்றுக்கொண்டோம்னா, இந்த மலைனா என்ன, அது பெயர்ந்து போன்னு சொல்றாரு, அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ரொம்ப சிறிய ஒரு உருவகத்துக்குள்ள நம்ம இப்ப பயணமா போய் நிற்கிறோம். உங்களுடைய திரைய பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். இதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ 2 மரித்தோர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க இல்ல, ஒருத்தர் மரித்தோர், அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மரித்தோர் இருக்கிறாங்க, அவங்க தான் போய் அடக்கம் பண்றாங்களாம். அப்போ 2 பேர். அப்போ ஒரு மரித்தோர் யாருன்னா, அவங்க ஏற்கனவே ஜீவனை விட்டவர்கள், மாம்சம் உயிரோட இல்லை. அவங்கள எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணணும். ஆனா அடக்கம் பண்ணணும்னா மற்றவர்கள் உயிரோட இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அவர்களையே கூட இயேசு கிறிஸ்து மரித்தோர்னு சொல்லிட்டார். அப்ப இந்த மரித்தோர் யார்? நான் சொல்றது உங்களுக்கு, நான் அடிக்கடி உங்களுக்கு புரியுதான்னு கேட்குவேன். எனக்கு ரொம்ப தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் அப்படி கேட்டுக்கிறேன்னா நான் வேற முறையில வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதாவது நான் திருப்பி சொல்றேன், மரித்தோர் ஒரு மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ யாரோ ஒருத்தவங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அடக்கம் பண்ணணும்னா அடக்கம் பண்ணுகிறவர்கள் உயிரோட இருக்கணும். ஆனா அடக்கம் பண்ணுகிறவர்களை கூட கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, செத்து போனவர்கள்ன்றார், மரித்தோர்ன்றாரு. ஆனா இங்க உயிரோட தானே இருக்கிறாங்க. இது நம்மளுடைய கண் பார்வை. அப்போ கிறிஸ்து வேற என்னத்தையும் சொல்றார். அப்போ உயிரோட இருக்கிற, அடக்கம் பண்ணுகிற இந்த மனிதன் மரித்திருக்கிறான் என்றால் எதில் மரித்திருக்கிறான்னு பார்க்கணும். மாம்சத்தில் அல்ல. எதுல தெரியுங்களா? பாவத்தில். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ நம்மளை குறிச்சு சொல்றாரு. நம்மளுடைய பூர்வீக, நம்மளுடைய பழைய நிலைமை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்திருந்துமா இருந்துமா. இப்போ நம்மள உயிரோட எழுப்பி இருக்கிறாரா? எப்படி? நம்ம கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு புது சிருஷ்டியாக உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டியா உயிர்த்தெழுந்து வந்தோம். அது வரைக்கும் நம்ம எதுல தான் மரித்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம். இதுக்கு இன்னொரு நேரடியான ஆதாரம் கொடுக்குறேன். நிறைய வசனம் உண்டு, ஒரு 2 வசனத்தை மட்டும் படிக்கலாம். நமக்கு இந்த கெட்ட குமாரன் உவமை நிறைய பேருக்கு தெரியும். அந்த கதை கதை அது அது பார்க்க போனா ஒரு உவமை தான். அது வரலாம், ரொம்ப பெரிய உவமைங்க. கெட்ட குமாரன், இவர் அப்பாவை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு இருக்குவார் இல்லைங்களா? தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் அங்க எல்லாத்தையுமே பாலாக்கி அங்க குடியானிடத்தில் போய் அவரிடத்தில் வேலை செய்து பன்றிகளுக்கு போடுகிற அந்த பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட தீனி கூட கிடைக்காம இவர் அங்கத்திலிருந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் புறப்பட்டு அப்பாவிடத்தில் வரார்.
இப்ப இந்த அப்பா இந்த குமாரனை பார்த்துட்டு உள்ள அரவணைத்து கொண்டு அவருக்கு சில வெகுமதிகள்லாம் கொடுக்குவார். கைக்கு மோதிரம், மேல போடுறதுக்கு துணியெல்லாம் கொடுக்குவார், ஒரு விருந்து செய்வார். அப்ப என்ன தெரியுங்களா சொல்வாரு? என்னுடைய குமாரன் மரித்து போயிருந்தான், இப்பொழுது உயிரோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்வார். வாசிக்கலாம் அது கூட நம்ம. லூக்கா 15 அதிகாரம் 24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அப்போ அந்த குமாரன் மாம்ச ரீதியாக மரிக்கவில்லை, இவரை விட்டு தூரம் போயாச்சு. எதுல? அக்கிரமத்தினாலையும் பாவத்தினாலையும் மரித்திருந்தார். இப்போ இதை அப்படியே எடுத்துன்னு வாங்க. இயேசு கிறிஸ்து அந்த அந்த வாலிபனுக்கு என்ன சொல்வாருன்னா, பாரு, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஒரு மரித்தோர் யாருன்னா மாம்சத்துல செத்து இருக்கிறாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுகிறவர்கள் யாருன்னா ஆவிக்குரிய மரணத்தின் உடையவர்களா இருக்கிறாங்க. அவங்க அவங்க ஆவிக்குரிய நிலைமையில செத்து போயிருக்கிறாங்க. பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் என்னை விட்டு தூரம் போகிறதுனாலையும் தேவனை விட்டு தூரம் தள்ளி இருக்கிறாங்கோ, மரித்த நிலைமையில இருக்கிறாங்கோ. அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டோ, நீ என்னை பின்தொடர்ந்து வா, ஏன்னா நான் ஜீவனுக்கு போற வழியை உமக்கு காமித்து கொடுக்கிறேன். புரியுது இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பேசியிருக்கார். அப்ப அந்த வசனத்தை, அவர் சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வேதமே நமக்கு அதுக்கு விடைகளை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்லே தேடணும்னா அதுக்கு ஏற்ற ஒரு வசனம், ஏற்ற ஒரு விடையை தேவன் முன்னாடி கொடுக்குவார். ஆனா ஒரு வசனம் மற்றும் எப்பொழுதும் பொருந்தாது. 2 அல்லது 3 வசனம், 2 அல்லது 3 சாட்சிகள் நமக்கு இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்லணும். அப்ப நம்ம அது ஏற்புடையதா இருக்கும். இப்ப புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி உருவகம் படுத்தி இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். இப்ப நம்ம எங்க போலாம்? அந்த கடுகு விதை போல் உங்களுக்கு வசனம், உங்களுக்கிட்ட விசுவாசம் இருந்தது என்றால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்வாரு. அந்த மலை அங்கத்திலிருந்து பெயர்ந்து போயிடும். இது ஒரு உருவகம் படுத்தி பேசப்பட்ட ஒரு வாக்கியம். இப்ப இது நம்ம இதே மாதிரி இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இந்த மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டோம். இதே ஒரு முறையை கையாண்டோம் என்றால் இந்த கடுகு விதைனா என்ன, எதை பத்தி சொல்லியிருக்கிறாரு? அதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருங்க. கடுகு விதை அது எல்லா பூண்டுகளை காட்டிலும் பெரிய மரமா எப்படி மாற முடியும்? இன்னைக்கு தென்னை மரம் பெரிய மரம், உலகத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, அதெல்லாம் 350 அடி உயரத்துக்கெல்லாம் வர அப்படியே வளர்ந்து கொண்டே போகிற மரம். அப்போ அவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்கும் போது இந்த கடுகு செடி தாங்க, அது மரமாக முடியாது. இது எப்படி மரமாகும்? இது முதல் கேள்வி. இந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா எப்படி மலை பெயர்ந்து போகும்? அப்ப மலை என்றால் எது? இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த சம்பவம் பேசினார் இல்லைங்களா, இந்த விசுவாசத்தை குறிச்சு, இதே மாதிரி சம்பவம் லூக்கா சுவிசேஷத்திலும் பேசியிருக்கிறார். ஆனா அங்க வேற ஒரு மலைக்கு பதிலாக காட்டு மரத்தை குறிச்சு ஒரு விஷயத்தை கொடுக்குவார். அந்த வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 17 அதிகாரம் 6 அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். திருப்பி இந்த வசனத்தை கவனிங்க. கடுகு அளவு விசுவாசம். அங்க மத்தியில் நம்ம படிக்கும் போது அங்க கடுகு அளவு விசுவாசம் இருந்தா மலை பெயர்ந்து போகும். இங்க மலை இல்லை, இங்க காட்டு அத்திமரம்ட்டார். ஆனா 2 இடத்துலயும் பொதுவா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கடுகளவு இருக்கிற விசுவாசம். இப்ப இந்த கடுகளவு இருக்கிற விசுவாசம்னா என்ன? முதலத்தை கண்டுபிடிக்கலாம், அப்புறமா மலைக்கு வரலாம். நேரம் இருந்ததுன்னா இந்த காட்டு அத்திமரத்தை நான் சுருக்கமா சொல்றேன், அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இது நம்ம எங்க பார்த்துன்னு இருக்கிறோம்? லூக்கா 17:6. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருக்கிற சில வசனங்களை வாசிக்கணும். எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு வசனத்தை யாருன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டு இந்த வசனத்துக்கான அர்த்தம் இதுதான் சொல்லிட்டா, நீங்க நேரடியா அந்த வசனத்துக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே சில வசனங்களும் கீழே சில வசனங்களும் முதல் வாசிக்கணும். வாசிச்சுட்டு இது இந்த கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த இடம் பொருள் ஏவலுக்கு இது, இந்த சூழ்நிலைக்கு இது ஒத்து வருதா அப்படின்னு முதல் பார்க்கணும். எப்பொழுதுமே வசனத்தை மேலையும் கீழையும் வாசிக்கணும். அங்கே நம்மளுக்கு அந்த சம்பவங்கள் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு ஒரு வசனம் மேலே போகலாம். அதாவது இப்போ லூக்கா 17 அதிகாரம் 6 இருக்கிறோம். ஒரு வசனம் மேலே போகலாம், 5 வசனம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுடனே இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கன்றாங்க. வாசிக்கல அதுலயே 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னா அதிகரிக்கணும், அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 6ஆம் வசனத்துல கடுகு விதை பத்தி சொல்றாரு. புரியுது இல்லைங்களா? அப்போ அப்போஸ்தலர்கள் வந்து எங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, சரி அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு முதல் விசுவாசம் கடுகு விதை மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீங்க வேரோட பேர்ந்து போன்னு சொன்னா கூட அது போயிடும்ன்றாரு. அப்போ இவங்களுக்கு புரியலங்க. உண்மையை சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து பேசினது அவங்க கூட இருந்த சீசர்களுக்கு நிறைய நேரத்துல புரியவே இல்லை. பின்னாடி பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பிற்பாடு இவங்களுக்கு எப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிறார்களோ அப்பதான் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு புரிய வருது. அது வரைக்கும் ரொம்ப குழப்பத்திலே இருந்தாங்க இவங்களே. இப்போ இதோடைய பின்னணி நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிட்டார், இப்படிதாப்பா உங்களுக்கு விசுவாசம்னா கடுகு விதை மாதிரி இருக்கணும்ட்டாங்க. இவங்க ஒரு கேள்விக்குறியிலேயே வந்து நிற்கிறாங்க. கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா இப்ப நேரடியா இவருடைய ஊழியம் பண்ற பகுதிகள் இதெல்லாம் பின்னாடி படிக்குவோம். கப்பர்நாகும் பகுதி அங்கெல்லாம் அதிகமான ஊழியங்கள் இவர் செஞ்சு நிற்குவார். இப்ப அங்கத்துல இருந்து என்ன பண்றாருன்னா இவர் நேரா எருசலேமை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. கிறிஸ்து கிறிஸ்து கூட அவருடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்படி வரும்போது கலீலியாவுக்கும் சமாரியாவுடைய எல்லை பகுதிக்கு வராங்க. இப்பொழுது அந்த ரொம்ப அந்த குறிப்பிட்ட அந்த இடமெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணாம், சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்து வரார், ஜெருசலேமுக்கு போறார். அதான் சம்பவம். அவர் வர வழியில ஒரு எல்லை பகுதிக்கு வரும்போது அங்க ஒரு 10 குஷ்டரோகிகளை இவர் கடந்து போகணும். அந்த 10 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்கன்னா 10 பேருமே குஷ்டரோகிகள் தூரத்துல நிற்குவாங்க. நின்று இயேசு கிறிஸ்துவ பார்த்து எப்பிஸ்டாட்டான்னு வாங்க, அதாவது எஜமானனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு ஏதாவது, எங்களுக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்க, அல்லது எங்களுக்கு இறங்குங்க, எங்க மேல இறக்கத்தை வைங்க அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. யாரு? இந்த குஷ்டரோகிகள். இப்ப இந்த குஷ்டரோகிகளுடைய ஒரு சின்ன பின்னணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எருசலேம் மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்துல குஷ்டரோகிகள், குஷ்டம் என்று ஒன்று வந்தது என்றால் அவங்க சமுதாயத்தினால் வெறுக்கப்பட்டு தூரம் தள்ளப்படுவார்கள். இது வந்து நம்மளுக்கு லேவியர் ஆகமத்துலலாம் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கோம். குஷ்டரோகம் வந்ததுன்னா அந்த மனுஷனை ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் ஆய்வு செய்வார். அதெல்லாம் இன்னைக்கு நான் பின்னாடி படிக்கலாம். ஆனா சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனுஷனுக்கு குஷ்டம் வந்ததுன்னா அந்த மனுஷனை அந்த நகரத்துக்குள்ளோ தங்க விட மாட்டாங்க. இவங்களாம் நகர வாசலுக்கு புறம்பே போயிடணும், தூரம் போயிடணும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சுதான் இயேசு கிறிஸ்து வேற ஒரு ஒரு விஷயத்த பேசுவார். ஐஸ்வர்யவான் ஏழை லாசரஸ் பருக்களால் நிரம்பி இருந்தான் சொல்வார் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த சம்பவத்தை ஒட்டி தான் வரும். அதுவும் நம்ம படிக்கத்தான் போறோம். இவங்களாம் ரொம்ப தூரத்துல இருக்கணும், எல்லை பகுதி. அதனால தான் இவர் சமாரியாவுடைய எல்லையில வரும்போது இவங்களாம் எல்லையில இருக்கிறாங்க. நகரத்துக்குள்ள வரணும்னா இவங்க வாய்களை மூடிக்கணும், இவங்க வஸ்திரங்களை இவங்களே கிழிச்சுக்கணும். இல்லைன்னா இவங்களை வந்து கிட்டே சேர்க்க மாட்டாங்க. தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கின்னு இவங்க வரணும். ஒருவேளை இந்த மாதிரி குஷ்டரோகிகள் யாராவது ஒருத்தவங்க தொட்டுட்டாங்கன்னா, ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடம் கூட தீட்டாக கருதப்படும். சாயங்காலம் வரைக்கும் இவங்க தீட்டுல இருக்குவாங்க. இந்த யூதர்கள் போய் குளிக்கணும், துணியெல்லாம் கழட்டணும், ஒரு பெரிய சம்பிரதாயத்தை இவங்க செய்யணும். அதனால இந்த குஷ்டரோகிகள் எப்பவுமே தூரம் இருக்குவாங்க. இவங்களுக்கு சாப்பாடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துல மிச்சமானது எடுத்துன்னு போய் வெளியே கொட்டிடுவாங்க, ஒரு குப்பை மேடு மாதிரி. அங்க ஏதாவது இவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எடுத்து சாப்பிடணும். இவங்க சொந்த வீடு, இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தா கூட இவங்க சொந்த இல்லத்துக்கு வீட்டுக்கு இவங்க வரக்கூடாது, வர முடியாது. இதுதான் குஷ்டரோகிகளுடைய ஒரு சூழ்நிலை. ரொம்ப ரொம்ப மனஸ்தாபப்படுகிற ஒரு நிலைமைங்க. இவங்கெல்லாம் மனசளவுல சாகடிக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்துன்னு இருந்தாங்க. இப்ப இவங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து கூப்பிடுறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொல்றாரு? இப்போ நல்லா கவனிங்க அந்த சம்பவத்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த வசனத்தை கவனிக்கிறீங்களா? இவர் ஒண்ணுமே சொல்றது இல்லைங்க, நீங்க சுகமானீங்க ஒண்ணுமே சொல்றது இல்லை. சட்டத்தின் பிரகாரம், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு விஷயத்த சொல்றார். பாருப்பா,
நீங்க போய் ஒன்ன பண்ணாதீங்க, ஆசாரியர்களை பாருங்க. இவங்க மறுமொழி பேசியிருக்கணும். பார்க்க போனா ஆசாரியர்கிட்ட எல்லாம் நாங்க போகவே கூடாது. ஆசாரியர்கிட்ட போனோம்னா குஷ்டம் நீக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் ஆசாரியர்கள் வந்து இவங்களை ஆய்வு செய்வார்கள். குஷ்டம் நீங்குச்சா, அது ஒரு பெரிய சடங்கு அது. இவங்களை வந்து பார்த்துட்டு 7 நாள் தள்ளியெல்லாம் வைக்குவாங்க. எப்போ இவங்கள சரியா குஷ்டரோகம் போய் ஆயிற்றுது என்றால் தான் ஆசாரியனிடத்தில் இவங்க போய் காமிக்கணும். ஆசாரியனே, ஆசாரியனே, என் கைகள், என் தலைகள் எல்லாம் பாருங்க, எனக்கு குஷ்டம் போயிடுச்சுன்னு. ஆனா இவங்களுக்கு குஷ்டமே போகல. கிறிஸ்து போன்றாரு, போய் ஆசாரியனை பாருன்றாரு. இவங்க போற வழியிலே குணமாயிட்டாங்க. இதுதான் சம்பவம். இவங்க போற வழியிலே குணமாயிட்டாங்க. இவங்க என்ன கேட்டிருக்கணும்? ஆசாரியனை பாருன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு குணமானா தானே நாங்க ஆசாரியனை பார்க்க முடியும். எங்களுக்கு தான் குணமே ஆகலையே, நாங்க எப்படி போய் ஆசாரியனை பார்க்க முடியும்னு கேட்டிருக்கணும் இல்ல. இவங்க ஒண்ணுமே கேட்கல, உடனே போயிட்டாங்களாம். இத சீசர்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இததான் இவர் சொல்ல வரார். கடுகளவு விசுவாசம்னா என்னன்னா, நீங்கள் காணாமல் விசுவசிக்கணும். அதுதான் கடுகளவு விசுவாசம். அப்ப இந்த இடத்துல இந்த குஷ்டரோகிகள் காணாமலே விசுவசிக்கிறாங்க. சுகமே ஆகல, சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு உடனடியாக போகும் பாதையில் சுகமடைஞ்சு அந்த 10 பேர்ல ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்து கிட்ட நன்றி சொல்லிட்டு போவார். அப்ப இதெல்லாம் சீசர்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அப்ப கடுகளவு விசுவாசம் என்றால் என்னன்னா, காணாமல் விசுவசிக்கணும். அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் போயிடுமா. இப்ப இந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா மழை போலியே தானே கேள்வி. அப்போ இந்த கடுகளவு விசுவாசம்னா காணாமல் விசுவாசிக்கிறது, முழுமையா விசுவாசிக்கணும், இது புரியுது. ஆனா இதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா? இருக்குங்க, இன்னும் கூட இருக்கு. இதே விஷயத்த, இந்த கடுகு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து வேற ஒரு இடத்துல இன்னொரு மதி பேசியிருக்கார். அங்க கூட நம்ம போலாம். மத்தேயு 13 31. வேறொரு மத்தேயு, ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். இதை அப்படியே கவனிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். 32. அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கடுகு விதை ரொம்ப சிறிய விதையா இருக்கு, ஆனா வளரும் போது சகல பூண்டுகளிலும் ஒரு பெரிய மரமாச்சுன்றாரு. இது சாத்தியமா? இது ரொம்ப யோசிக்கிறதுக்கே, அதாவது நம்ம சொல்றதுக்கே இது சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த கடுகு செடியா தான் மாறுங்க. அது ஒரு பெரிய, எல்லா பூண்டுகளை காட்டிலும் பெரிய மரம் ஆகவே ஆக முடியாது. இப்போ நீங்க ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு கூட உலகத்துல கோஸ்ட் ரெட் ஹுட் அப்படின்ற ஒரு மரம் இருக்கு. இதெல்லாம் கலிஃபோர்னியா பகுதி, அமெரிக்கா பகுதியில் வளர்கிற மரங்கள். அதெல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா 350 அடி உயரத்துக்கு வளரும். அதாவது ஒரு 38 அடுக்கு மாடிகள் வைத்தா எவ்வளவு பெருசு இருக்கும்? 38 அடுக்கு மாடி. நம்ம வீடெல்லாம் ஒரு 2 மாடி 3 மாடின்னு சொன்னா கூட 38 அடுக்கு மாடி. அவ்வளோ உயரத்துக்கு வளரக்கூடிய மரங்கள் உலகத்தில் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி கடுகு மரத்தை, கடுகு செடியை ஒரு பெரிய மரமா, எல்லா பூண்டுகளை பார்க்கிலும் பெருசுன்னு சொல்ல முடியும்? சாத்தியமா? அப்படின்னா நிறைய பேர் இதை இன்னைக்கு பார்த்துட்டு இது கூட சேர்த்துக்கினாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து மற்ற இடத்தில் நடக்க போற சம்பவங்கள் தெரியாது, அவருக்கு அவ்வளோ ஞானம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. பாருங்க, உலகத்துல பெரிய பெரிய உயர்ந்த மரங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கிறிஸ்துக்கு தெரியவே இல்லைன்னு கூட இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப கீழ்த்தனமா பேசுறது உண்டு, நாங்க கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த இந்த விஷயத்த அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்னு புரியல. அதுதான் அதுதான் பிரச்சனை. அவர் என்ன சொல்ல வராரு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இஸ்ரேல் தேசத்துல அவங்க, அதுக்கு பேர் வந்து கார்டன் பிளான்ஸ் அப்படின்வாங்க. அதாவது அவங்க விதைக்கக்கூடிய விதைகள் என்னென்ன விதைகள்னா உங்களுக்கு இங்க வரிசைப்படுத்தி போட்டிருக்கிற பாருங்க. ஒன்று கோதுமை, வார் கோதுமை, மில்லிட்ஸு, அதுக்கப்புறமா இந்த பீன்ஸ் இருக்குது பாருங்க, அந்த விதைகள் அவங்ககிட்ட இருக்கோ. லென்டில்ஸ்ன்ற ஒரு விதைகள், அப்புறமா இந்த மாதிரி மஸ்டர்ட்னா நம்ம இந்த கடுகு, திராட்சை விதைகள், கிரேப் சீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த போமோ கிரானட், மாதுளை பல விதைகள் வச்சுன்னு இருக்குவாங்க. அத்தி அத்தி பழம் வர அத்தி மரத்துடைய விதைகள் இருக்கும். அப்போ இந்த எல்லா விதைகளையும் இது இஸ்ரேல் மக்கள் அவங்க விவசாயத்துக்கு போடுகிற விதை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, உலகத்தை பத்தி பேசல, இஸ்ரேல் தேசத்துல வெளியக்கூடியதை பத்தி பேசுறாரு. அதுக்கு ஆங்கிலத்துல பைபிள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கார்டன் பிளான்ஸ்னே போட்டிருக்குவாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல காமிக்கிறேன். அப்போ இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்துற விதைகள்ல சிறிய விதை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகு விதை. இதுக்கு வந்து கருப்பு கடுகுன்னு வாங்க, பிளாக் மஸ்டர்ட் சீட்ஸ் இது பேரு.
ரொம்ப சிறுசா இருக்குமா, ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா இந்த கடுகு ரொம்ப சின்ன விதை, இது எவ்வளவு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 அவ்வளவுதான். ரொம்ப சிறிய விதை இது. இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்துறது. ஆனா இது போட்டு அவங்க இதை நட்ட வச்சுட்டாங்கன்னா ரொம்ப வேகமா வளராங்களாம். எந்த அளவுக்கு வளரும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நேரத்துல இது 8 அடியிலேருந்து 12 அடி உயரத்துக்கு வளர்ந்திருக்கிறது. எது இந்த சின்ன கடுகு செடி இதெல்லாம் ஆங்கிலத்துல ஷர்ப்ஸ் அப்படின்வாங்க. ரொம்ப சின்ன ஒரு ஒரு புஷ் மாதிரி தான் வளரணும். அதாவது ஒரு புஷ்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏதோ ஒரு புதர் மாதிரி வளரணும். ஆனா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம் மாதிரி வளர்ந்துருதா. ரொம்ப சின்ன விதை. ஆனா மத்த இருக்கிற எல்லா விதைகளை காட்டிலும் இவங்க போட்டாங்கன்னா எவ்வளவு பெருசாகுமோ, அதை காட்டிலும் இது பெருசாகுதுன்றாரு. இதுதான் அங்க நடக்கிற சூழ்நிலை. நான் ஆங்கில வேதாகமத்துல இருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிற பாருங்க. அதை என்ன போட்டிருக்குவாருன்னா கார்டன் பிளான்ட்ஸ்ன்னு போட்டிருக்குவார். இதுதான் நம்மளுக்கு தமிழ்ல பூண்டு சகல பூண்டுகள்னு இருக்கும். இதை நிறைய பேர் படிச்சுட்டுனா நினைச்சுக்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மரத்தை காட்டிலும் கடுகு செடி எப்படி பெரிய மரமாவோ இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு. ஏசு கிறிஸ்து பேசுற விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. அதுதான் சூழ்நிலை. இப்போ இந்த ஒரு சின்ன கடுகு விதை கவனிங்க. விசுவாசம் என்பது ரொம்ப சின்னது. ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா இது போட்ட உடனே நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசம் விழுந்ததுன்னா அது ரொம்ப வேகமா வளர்ந்து எல்லா விசுவாசத்தை காட்டிலும் ரொம்ப பெருசா வளர்ந்து நிற்கும். இதை இயேசு கிறிஸ்து சொல்ல வரார். அப்போ இந்த மாதிரி ஒரு விசுவாசம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்றால் எது? காணாமல் நம்புற விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு என்ன வல்லமைனா வேகமா வளரும். அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு வளரும்னு பார்த்தீங்கன்னா மற்ற விசுவாசத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமா வளரும். அது மற்ற பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு உயரமா வளர்ந்து நிக்குமா ஒரு மனுஷனுடைய இருதயத்துல. இதுதான் அவர் சொல்ல வரார். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தது என்றால் அந்த மனிதர்களால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா மலை பெயர்ந்து போயிடும். கண்டிப்பா நடக்கும். அப்ப நம்ம கடுகு விதையை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த மலைனா என்ன? அத்தை கண்டுபிடிக்கணும். மலைக்கு வேதமே நிறைய நேரத்துல விடைகள் கொடுக்குதுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 வசனம் மட்டும் கொடுக்குறேன். நிறைய இருக்கும், எல்லாமே படிக்க முடியாது. 2 வசனத்தை மட்டும் படிக்கலாம். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட பின்னணி நான் சொல்லிடுறேன். இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோன் ராஜா தெரியுங்களா உங்களுக்கு? இஸ்ரேல் தேசத்துக்கு, அதாவது இதோட பின்னணி என்னன்னா ஒரு நிமிஷத்துல எடுத்துக்கிறேன். எகிப்துல இருந்து மோசஸ் இவங்களை வழிநடத்தின்னு கொண்டு வருவார் இல்லையா வனாந்திரத்துல. எகிப்துல அந்த 10 வாதைகள்லாம் கொடுத்துட்டு வனாந்திரத்துல வந்த பின்பு வனாந்திரத்துல 40 வருஷம் இவங்க செலவு செய்வாங்க. அங்கத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவார் தேவன். யோசுவா இவங்கெல்லாம் காலேபுடைய தலைமையில கானான் தேசத்துல இருந்து தேவனே மறந்துடுவாங்க. கடவுள் யாருன்னே இவங்களுக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தையே தொலைச்சிட்டு இருக்குவாங்க. அந்த அளவுக்கு மறந்துருக்குவாங்க. அதனால தேவன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க என்னைய மறந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குவார். எரேமியா கிட்ட எல்லாம் பேசியிருக்குவார். அந்த தண்டனை என்னன்னா, நீங்க மற்ற தேசத்துக்கு சிறைப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி முதல் முதல் கானான் தேசத்துல இருந்து யூதர்களை ரெண்டா பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கத்தான் போறோம், ஒரு மேலோட்டமா தான் பார்க்கிறோம். கானான் தேசத்துக்கு போன இஸ்ரேல் மக்கள், அதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம தமிழ் வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் அப்படின்னு இருக்கும். அது தவறு. இஸ்ரேல்னு வரணும். இஸ்ரேல்னா ஏல்னா தேவன் என்று அர்த்தம் ஈப்ரு மொழியில. அதனால அது மொழிபெயர்ப்புல இஸ்ரவேல்னு போட்டாங்க. நீங்க அடுத்த தடவை படிக்கும் போது இஸ்ரேல்னு படிங்க. சரி, இப்போ இவங்க இஸ்ரேல் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிடும். ஒன்று வடபுறத்தில் ஒரு 10 கோத்திரமும், அடுத்து யூதா கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம் அவங்க அப்படியே கீழே வந்துடுவாங்க. இங்கே தான் ஜெருசலேம் எல்லாம் இருந்தது. மேலே அந்த 10 கோத்திரம் போயிருக்கிற இடத்த சமாரியர்கள் என்று கருதுவாங்க. இவங்கள யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா யூதா பெஞ்சமின். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 கோத்திரத்தை ஏற்கனவே வேற தேசத்துக்கு கொடுத்துட்டுக்குவார். நீ இவங்களை சிறைக்கு கொண்டு போயிடு, என் பேச்சா கேட்க மாட்டேன்னு இருக்கிறாங்கன்னு அசீரியர்கள் இவங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 2 கோத்திரம் மட்டும் தான், யூதா பெஞ்சமின் மட்டும் தான் இருந்தாங்க. ரொம்ப நாள் இவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா பால் ஊட்டி வலுத்து நிற்குவார். அப்படிதான் சொல்லணும். மன்னிச்சு மன்னிச்சுன்னு இருக்குவார். ஆனா இவங்க பண்ற அக்கிரமத்தை செஞ்சுனே இருந்தாங்க. அப்போ ஒரு ராஜாவா அனுப்புவார். அவர் தான் பாபிலோன்ல இருந்து வந்த நேபுகாத் நேச்சர் ராஜா. இந்த ராஜாவை பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லும்? மலைன்னு பேசும். இதை ஒரு வசனத்தை, ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51 24 வசனம். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழிவாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
25 வாசிக்கலாம் அப்படி. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து உன் கையை உனக்கு விரோதமாக என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கன்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கவனிங்க. பாபிலோன சொல்றார், பூமியை கெடுக்கிற கேடான பர்வதமேன்றார். அப்பனா ஒருத்தவங்களை கெடுக்கிற வேலையை செய்யறாங்க இல்லைங்களா? ரொம்ப அவங்க ஏன் ஏன் பர்வதத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, மலையை பாருங்க, ரொம்ப உயரமா இருக்கோ, ரொம்ப பலனா இருக்கோ, யாராலையுமே அதை ஜெயிக்க முடியாது, தகர்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த பூமியில யாரெல்லாம் ரொம்ப உயரத்துல ரொம்ப பலசாலிகளாக தங்களையே யாராலையும் அழிக்க முடியாது, தகர்க்க முடியாதுன்னு நிறைய பேர் இன்னைக்கு வாழ்றாங்க இல்லைங்களா? அவங்கள எல்லாருமே தேவன் மலைன்னு பேசுவார். ஆனா அவங்கள மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தை கூட மலன் பேசியிருக்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ளலாம் நீங்க வந்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை சொல்வார். இந்த பரிசுத்த பர்வதம் எல்லா பர்வதத்துக்கு மேல இருக்கோ, கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களின் கொடிமொழியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம்லாம் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து அப்படியே நீங்க வாசிச்சுன்னு வந்தீங்கன்னா, அவர் ஸ்தாபிக்க போகிற நீதி உள்ள ராஜ்யத்தை கூட மலை என்று பேசுவார். இந்த பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை அப்படிலாம் சொல்வார். அப்போ மலைய நிறைய கோணத்துல அவர் நம்மளுக்கு பைபிள்ல சொல்லின்னு வருவார். ஒரு இடத்துல வந்து இந்த தீங்கு செய்கிற கேடான பர்வதம், அதாவது மற்ற ஜனங்களுக்கு தீமையை செய்யக்கூடிய பலசாலிகளை மலை என்று சொல்வார். அதே மாதிரி அவர் தன்னுடைய ராஜ்யத்தை கூட மலை என்று பேசுறார். புரியுதுங்களா? அப்ப மலைனா என்னன்னா, ராஜ்யத்துக்கும் பொருந்தும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்து கேடு செய்து செய்கிறவர்கள், ஆனா அவங்க ரொம்ப உயரமா பலசாலியா யாருமே அவங்கள தொட முடியாத நிலைமையில இருக்கணும். அப்படி இருந்தா அவங்கள மலைன்னு சொல்லும் பைபிள். அதனால தான் உங்களுக்கு நான் பாபிலோனுடைய ஒரு உதாரணம் கொடுத்தேன். அப்பனா மலைக்கு இந்த மாதிரி அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் மற்றும் ராஜ்யம், அடுத்து பலசாலிகள், இவங்க எல்லாத்தையும் மலைன்னு சொல்லுது. இப்ப திருப்பி போலாம் பாருங்களேன். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம திருப்பி வந்தோம்னா, அங்க என்ன சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் இருந்ததுன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட இந்த மலை பெயர்ந்து போயிடும். அப்போ கடுகளவுனா என்னன்னு தெரியும், விசுவாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த மலை எந்த மலை? தீங்கு செய்கிற கேடுள்ள ஒரு பலசாலியா அல்லது ராஜ்யமா? எதை குறிச்சு பேசுறார் இன்னும் தெரியல, கண்டுபிடிக்கலாம். நான் அப்பவே ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கணும்னா மேலையும் கீழையும் சேர்த்து வாசிக்கணும். வாசிச்சா கண்டுபிடிக்கலாம். இப்போ இதோடைய பின்னணிக்குள்ள போலாம். இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேல போயிட்டு எலியாவும் மோசேயும் வந்து ஒரு பெரிய மறுரூபமா இருக்குவார். இயேசு கிறிஸ்து அந்த மகிமையில் காணப்பட்டிருக்கார். அந்த சம்பவத்தை முடிச்சு அவர் மலையில இருந்து கீழே இறங்கி வரார். கூடவே அவங்களுடைய சீசர்கள் வந்து நிற்கிறாங்க. நேரா மலையில இருந்து கீழே இறங்கி வந்த உடனே அந்த மலையோடைய கீழே இடத்துல, அதாவது ஃபுட் ஹில்ஸ்ன்னு வாங்க, அந்த மலையோடைய கீழ் பகுதியில ஒரு சம்பவம் நடக்குது. நிறைய பேர் காத்துன்னுக்குறாங்க இயேசு கிறிஸ்துக்காக. இவர் மேல போயிருக்கிறான்னு தெரிய வந்திருக்குது. நிறைய பேர் காத்துன்னுக்குறாங்க. இவர் கீழே வந்த உடனே ஒரு பையன், ஒரு அப்பா என்ன பண்றாருன்னா வந்துட்டு, என்னுடைய மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, நிறைய நேரத்துல அந்த என்னுடைய மகனை சாகடிக்கிறதுக்கு அவனை தீலியும் நெருப்பிலையும் தள்ளுது, நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. உங்க சீசர்களுக்கிட்ட நான் ஏற்கனவே கொண்டு வந்து என் மகனை காமிச்சாச்சு, அந்த சீசர்களால் என்னுடைய மகனை குணமாக்க முடியல, நீங்க குணமாக்குங்கன்னு சொல்லி இந்த சம்பவம் இப்படிதான் நடக்குது. வந்து பேசுவாங்க. வாசிக்கலாம் ஒரு வசனம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இப்போ சீசர்கள் தொருத்த முடியல. கிறிஸ்து என்ன பண்றாரு, நாங்க சொல்றாரு, நீங்க விசுவாசம் இல்லாத சந்ததி, இன்னும் எவ்வளவு நாள் நான் உங்க கூட இருக்கணும்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு அந்த பையனை சுகமாக்கிடுவார். சுகமாக்குன பின்பு இந்த சீசர்கள் பார்த்துன்னு இருக்குவாங்க. அடடா, நாங்க சுகமாக்க முடியல, இவர் எப்படி சுகமாக்குனாரு அப்படின்னு வந்து இப்ப கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க பண்ண முடியல, நீங்க செஞ்சீங்க, ஏன் எங்களால செய்ய முடியல அப்படின்னு கேட்கறதுக்கு விடை தான் 20ஆம் வசனம். அதுக்கு தான் விடை என்ன சொல்றாருன்னா, பாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தது என்றால் இந்த மலை, எந்த மலை? அந்த அந்த பையனுக்கு பிடிச்சிருந்து பாருங்க, அவனை காட்டிலும் பலசாலி, கேடு உண்டாக்குற, தீங்கு உண்டாக்குற பிசாசு என்ற மலையை
பார்த்து நீங்கள் இந்த மனுஷனை விட்டு பெயர்ந்து போ, இந்த இடத்துல இருந்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா அது போயிடும்ன்றார். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து மலை எதுக்கு தெரியுங்களா ஒப்பிட்டு பேசுறாரு? அந்த மனுஷனுக்குள்ளோ தீங்கு செய்யற கேடான பர்வதம். அது எதுனா பிசாசு. அப்போ அந்த பிசாசை இந்த மலை சொல்லி இவனுக்கிட்ட இருந்து வெளியே அகற்றணும்னா உங்களுக்குள்ள என்ன தேவைப்படுதா? கடுகளவு விசுவாசம். பாருங்க, இதெல்லாம் தான் உருவகம். இந்த மாதிரி நிறைய உருவகம் பேசி வச்சிருக்கிறார். இப்போ இந்த கோணத்துல நம்ம அணுகி போனோம்னு வைங்களேன், அவர் சொல்ற வசனம் எல்லாம் நம்மளால நல்லா படிச்சு நிதானித்து ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியும். இதுவும் வேதத்தை நாம் படிக்கிறதுக்கான ஒரு விதம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க படிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வாங்க. அப்ப நம்ம பிசாசு துரத்தணும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்மளுக்குள்ளவே நிறைய நேரத்துல சாத்தானின் கிரியைகள் நம்மளுக்குள்ளவே இருக்குங்க. நிறைய நேரத்துல இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பொய் சொல்லுகிறோமா? சொல்றோம். நம்மளுக்கு தேவையில்லாத தெய்வீக கோபங்கள் வருகிறதா? வருது. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோமா? படுறோம். மற்றவர்களுக்கு பின்னாடி பேசுகிறோமா? பண்றோம். இதெல்லாம் யாருடைய வேலை? அக்கிரம செய்கைக்காரர்களுடைய வேலை. அது நம்மளுக்குள்ள இருக்கா? இப்ப நம்மளுக்குள்ள விசுவாசம் வளர்ந்தது என்றால் எனக்குள்ளோ சாத்தானுடைய ஒரு சிந்தனை உள்ள வேலை செஞ்சுன்னு இருக்கு. ஒரு பர்வதத்தை போல இருக்கு, கேடான பர்வதம். அதை பார்த்து நான் சொல்லணும், என்னை விட்டு அகன்று போ அப்படின்னு சொன்னா அவனுடைய குணலட்சணங்கள் என்னை விட்டு போகணும். ஆனா ஏன் போக மாட்டுன்னு இருக்குன்னா, மலை போல அவ்வளோ உள்ள இருந்தாலும் கடுகை போல் இன்னமும் விசுவாசம் வரல. எல்லா நேரத்திலும் ஒரு சந்தேகத்துடன் பார்க்கும்போது அந்த கடுகளவை காட்டிலும் விசுவாசம் இன்னமும் குறைவானதாய் மாறிவிடும். அப்ப எந்த நேரத்திலும் நம்ம அவ்விசுவாசத்துல இருக்கக்கூடாதுன்னா சந்தேகம் படவே கூடாதா? வசனம் சொல்லியாயிட்டுது என்றால் சொல்லியாயிடுச்சு. சரி, அந்த இன்னொரு இடத்துல காட்டு அத்திமரம்னு சொன்னாருங்களா, அது என்ன? நான் சொல்லிடுறேன், இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதோடைய கான்டெக்ட் போய் நீங்க எடுத்து பாருங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, மேல சில வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த காட்டு அத்திமரம், இது லூக்கா 17 அதிகாரம் 6ல வரும். மேல ஒரு 4-5 வசனம் மேல படிங்க. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கசப்பை பத்தி பேசும். மற்றவர்களை மன்னிக்கிறத பத்தி பேசும். இந்த காட்டு அத்தி மரத்துக்குள்ள இருக்கிற ஒரு அந்த தன்மை என்னன்னா கசப்பு இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராரு? கசப்பு மரம் இதோடைய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பை எப்படி எங்க கிட்ட இருந்து நீக்கணும்னு கேட்கிறார். மற்றவர்களை எப்படி மன்னிக்கணும்னு கேட்கிறார். சீசர்கள் அதுக்கு கிறிஸ்து கொடுக்கிற பதில், கடுகளவு விசுவாசம் இருந்ததுன்னா இந்த காட்டு அத்தி மரம் பேர்ந்து போயிடும், வேரோட பேர்ந்து போகன்றார். இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இந்த முறையை வச்சு இந்த இந்த கிறிஸ்து சொன்ன இன்னொரு உருவகத்தை நீங்க கண்டுபிடிங்க. முடிஞ்சா அடுத்த வாரம் கேள்வி பதில் நேரத்துல இதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சிருந்தா நீங்க எடுத்து சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து போகலாம். புரியுதுங்களா? அப்போ இப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்னா தன்னுடைய வசனங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு சின்ன சுருக்கத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதாவது ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் நம்மளுக்கு சில சத்தியமெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இப்போ சில தகவல்களை நம்ம படிக்க தொடங்கலாம். அதாவது இப்போ கொஞ்சம் நல்லா குறிச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு சார்ட் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி பிடிஎஃப் ஆக கொடுக்கப்படும். நம்ம கையில இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா பைபிள். இந்த பைபிள் சாதாரணமா நம்ம கைக்கு வரலாங்க. நிறைய பேர் ரத்தம் சிந்தி, நிறைய பேர் ஜீவன்களை கொடுத்து குடும்பத்தை இழந்து நம்ம கைக்கு வந்தது தான் நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஆனா பரிசுத்த வேதாகமம் பைபிள் என்ற பெயர் பைபிளே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, பைபிள்ன்ற பேர் பைபிள்ல எங்கேயுமே இருக்காது. அது வேற பிரிண்ட் தான் பண்ணியிருக்காங்க, வசனத்திலே இருக்காது. அப்போ எப்படி பைபிள் என்ற பெயர் வந்ததுன்னா, இந்த பைபிள் நீங்க இப்போ உங்க ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்க வரும். பைபிள்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, பிபிலான் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது ஒரு கிரேக்க வார்த்தை பிபிலான்னா. பிபிலியான்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, புஸ்தகம் அல்லது சுருள் அல்லது எழுதப்பட்டவைகள். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரேக்கர்கள் பிபிலியான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுதான் முதல் நம்ம கையில நிற்கிறதுல பைபிள். இதை முதல் எப்படி சொல்லின்னு இருந்தாங்கன்னா பிபிலியான் அப்படின்வாங்க. இந்த பிபிலியான் அப்படின்ற வார்த்தை இது எங்கத்துல இருந்து வந்ததுன்னா, ஒரு இன்னைக்கு நம்ம பேப்பர்ல எழுதுறோம் இல்லைங்களா? நீங்க புக்கு வாங்கி என்னத்துல எழுதின்னு இருக்கிறீங்க? பேப்பர். பைபிள் என்ன இருக்கு? பேப்பர். ஏன் பிப்லாஸ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பேப்பர், அதான் பேப்பரஸ்ன்னு வாங்க. இது ஈஜிப்ட் இருந்துச்சு இல்லைங்களா? எகிப்துல இந்த மாதிரி ஒரு செடி வளரும். இந்த செடி பேர் தான் பேப்பரஸ் செடி. இந்த மாதிரி இந்த செடியை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செடியில இருந்து தாங்க காகிதங்கள் பேப்பர் எல்லாம் பண்ணாங்க.
அன்னைக்கு அந்த பேப்பர் தான் சுருள் சுருளா வந்து அதுல தான் நம்மளுக்கு முதல் முதல் இந்த தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. இப்போ எகிப்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைல் நதி தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல இது வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை எடுத்து இது இது இதோடைய ஸ்டெம்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை காய வைக்குவாங்க. முக்கோணமா இருக்கும், இது ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் முக்கோணமா. அதை எடுத்து மேல இருக்கிற அந்த பச்சை நிறத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே தோல் உரிச்சு உள்பகுதியில வந்து வெள்ளையா இருக்கும், ஸ்டாக்ஸ் அப்படின்னு. அதை எடுத்து காய வச்சு பாருங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல இந்த மாதிரி இதை காய வைக்குவாங்க. எப்படி காய வைக்குவாங்கன்னா, முதல்ல அந்த பச்சையா இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. அதுக்குள்ள இருக்கிற இந்த வெள்ளை பிச்சுன்னு வாங்க, அது மட்டும் தனியா வெளியே எடுக்குவாங்க. அது ரொம்ப நீள நீளமா இருக்கும். அதை தண்ணியில ஊற வைக்கிறதுக்கு தொடங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் ஊற வைக்கணும். ஊற வச்சா அது ரொம்ப மெதுவாக மாறும். அடுத்து இது தானாவே கம் உற்பத்தி பண்ணும். நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு கம் இருக்கு, ஒட்ட வைக்கிறோம். அன்னைக்கு கம் ஏது? இதே கம்மை உற்பத்தி பண்ணும். இதை சாப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது அப்படியே இயற்கையாவே வரும். அது அதுக்குள்ளவே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆன உடனே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்குவாங்க. இது இந்த வரிசையில அடுக்குவாங்க. ஒரு பக்கம் கோடு கோடாகவும், அப்புறமா அது வரிசை வரிசையா அடுக்கிட்டு சுத்தி இருக்கும் அவங்ககிட்ட கல்லுனால் செய்யப்பட்ட சம்மட்டி, அதுல அடிக்குவாங்க. அடிச்சு இத தட்டையாக மாத்துவாங்க. மாத்திட்டு அதை காய வைக்குவாங்க. காய வைத்த பின்பு ஒரு நல்ல ஸ்மூத்தா இருக்கிற ஒரு கல் எடுக்குவாங்க. ரொம்ப அந்த கல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கோணலும் மாணலும் ரொம்ப ரஃப்பாலாம் இருக்கக்கூடாது. அதை பாலிஷ் பண்றதுக்கு ஒரு சின்ன கல் எடுத்து பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா காகிதம் ரெடி. இது எவ்வளோ நீளத்துக்கு தெரியுங்களா இருக்கும்? குறைஞ்சபட்சம் 30ல இருந்து 40 அடி நீளத்துக்கு இதை செய்வாங்க. அந்த கம்ல இதே உற்பத்தி பண்ணும் இல்லைங்களா கம்மு, அதில் ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துடுவாங்க. இதுல தான் பைபிளை எழுதுனாங்க. அந்த வேதாகமத்தில் இருக்கிற தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்டது. இதை தான் சுருள்கள் அப்படின்னு சொல்லப்படும். நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைத்து காய வச்சுட்டு இது மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைய தினத்துல எழுதுவாங்க. இதுதான் பேப்ரஸ் அப்படின்ற ஒரு 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 வார்த்தை. இதுல இருந்து தான் நம்மளுக்கு பைபிளே உற்பத்தி ஆனது. இதுதான் ஒரு சரித்திரம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு சரித்திரத்துல டிராவல் பண்ணலாம். இங்க திறந்து தான் என்ன பேர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் திருப்பி சொல்றேன், பிப்ளோஸ் அப்படின்ட்டு. ஏன் பிப்ளோஸ்ன்னு சொன்னாங்கன்னா, அது எங்க இருந்து வந்தது? பிப்லியான் அப்படின்ற வார்த்தை. அதுக்கப்புறமா அது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பயன்படுத்தப்பட்ட பேப்பர், அந்த பேப்பருக்கு பேர் தான் பேப்பரஸ். இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லா தேவனுடைய வசனங்களையும் எழுதுறாங்க. எழுதி 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 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலலாம் யூதர்கள் அன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறப்பட்ட யூதர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் என்ன கூப்பிட தொடங்கிட்டாங்கன்னா, தா பிபிலியான் வாங்க. உங்களுக்கு சார்ட் வரும், அடுத்து வரும். தா பிபிலியான் கூப்பிடுவாங்க. தா பிபிலியானா புஸ்தகங்கள் என்று அர்த்தம். அதுக்கு பிறகு தான் பைபிள் என்ற பெயரே நமக்கு வந்தது. பாருங்க, இதுதான் உங்களுக்கு இந்த சார்ட் பிடிஎஃப்ல கிடைக்கும் உங்களுக்கு. முதல் முதல் இதை கிரேக்கர்களுடைய காலகட்டத்தில் என்ன சொல்லின்னு இருக்காங்கன்னா பிப்ளோஸ்ன்னு வாங்க. ஏன் பிப்ளோஸ்னா என்ன அர்த்தம்னா காகிதங்கள், பேப்பரஸ் என்ற அர்த்தம். இந்த பிப்ளோஸ்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா பிபிலியான்ன்ற வார்த்தை. ஏன் இந்த மாதிரி அப்படின்னா புஸ்தகம், சுருள்கள், இது கூட கிரேக்கர்கள் சொல்லுவாங்க. பின்னாடி இது அப்படியே புஸ்தகங்களா மாத்தப்பட போகும்போது இதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு 1-2ஆம் நூற்றாண்டுல இதுக்கு தா பிபிலியான் வாங்க. தா பிபிலியானா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா பைபிள் எடுத்துனுவான்னு, அவங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. தா பிபிலியா அப்படின்னு வாங்க. தா பிபிலியானா பைபிள் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த தா பிப்லியானா புஸ்தகங்கள் என்ற அர்த்தம். அதுக்கு பிறகு லத்தீன் மொழியில இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்யும் போது 4ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிபிலியா அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்க. அந்த பிபிலியான்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் பைபிள். பைபிள்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புஸ்தகம், த புக் என்று அர்த்தம். புஸ்தகம் என்று அர்த்தம். இது நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 14ஆம் நூற்றாண்டு இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா வர காலகட்டத்தில் தான் விக்கிலீஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் நடக்கும். அதுல தான் பெரும்பாலும் பைபிள் என்ற வார்த்தை பயன்படுத்த தொடங்கினது. சரிங்களா? இதுதான் சம்பவம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா ஒரு சரித்திரம்? அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு ஏன் பைபிள்ன்ற நம்ம பைபிளை ஏன் பைபிள்னு சொல்றோம்? யாருன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டு நீங்க பைபிள் பைபிள்ன்றீங்களே, பைபிள்ன்ற பேர் பைபிளே இல்லை, நீங்க ஏன் அதை பைபிள்னு கூப்பிடுறீங்கன்னா என்ன பதில் கொடுக்குவோம்? இப்போ நம்மளுக்கு ஒரு சரித்திரம் தெரியும். ஓ, பைபிள்ன்ற பேரு அப்படின்னா புஸ்தகம் என்று அர்த்தம். சரி, இது புஸ்தகமா இல்லையா? புஸ்தகம். அதனால நம்ம பைபிள்னு சொல்றோம். இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேதாகமம்
பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எப்படி இருந்தது யூதர்களுக்கிட்ட, இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி வந்தது. ஆனா அது ஒரு பெரிய நீண்ட சரித்திரம், அவ்வளோலாம் இன்னைக்கு பார்க்க மாட்டோம். சுருக்கமா கொஞ்சம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் திருப்பி உங்களோட ஸ்க்ரீனை பாருங்க. நிறைய சார்ட் இருக்கிறதுனால நீங்க இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இந்த நம்மளுடைய பழைய ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எதனால இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து இத்த மூணா பிரிக்கி வாங்கும். ஒன்றுக்கு பேர் வந்து தோரான் வாங்கும். இன்னைக்கு பார்க்குவோம் அதெல்லாம். தோரானா மோசே எழுதின 5 ஆகமத்தை தோரான் வாங்கும். அப்புறமா தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், அடுத்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு இப்படித்தான் பிரிஞ்சிருந்தது. இப்படிதான் யூதர்கள் இஸ்ரேல கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பைபிள்ன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? தானாக் அப்படின்வாங்க. தோரா இல்லைங்க, தானாக்குன்னு வாங்க. அது என்ன அது வரலாம், அடுத்து வரலாம். அதுக்கு பிறகு தான் நம்ம கினாவா மாறுச்சுன்னா, 1ஆம் நூற்றாண்டுல தான் பிப்லியாவா மாறுச்சு. 4ஆம் நூற்றாண்டுல பிப்லியான்ற வார்த்தை வந்தது. 13ஆம் நூற்றாண்டுல பைபிள் என்ற வார்த்தை வந்து பரிசுத்த வேதாகமம், பைபிள்ன்ற வார்த்தை வந்து இனி இன்னி வரைக்கும் நம்ம என்ன பயன்படுத்தின்னு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் பைபிள்னு சொல்றோம். இதுதான் இதோடைய பின்னணி. இப்போ நம்ம கையில புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா, பைபிள். இத கிங் ஜேம்ஸ் பைபிள் பிரகாரம் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன். முதல் முதல் முழு வேதாகமமே 66 புஸ்தகம் இருக்கு. ஆனா சில சில பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 74 100 புஸ்தகம் அப்படியெல்லாம் போறது கூட இருக்கு. அது வந்து நம்ம சபையின் சரித்திரத்தை இன்னைக்கு நான் படிக்கலாம், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேர் கையில என்ன புஸ்தகம் பைபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 66 புஸ்தகம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இந்த 66 புஸ்தகம் முதல் முதல் நம்ம கையில இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா, புக்ஸ் சாப்டரா பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதிகாரம் வசனம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்கோ. அதிகாரம் வசனமாவே கிடையாது, எல்லாம் ஒன்னா இருக்கும். 66 புஸ்தகமா தான் இருந்தது. முதல் முதல் ஸ்டீஃபன் லேங்டன்றவர் வந்து 1205 அதிகாரங்களா பிரிச்சார். அப்பதான் நம்மளுக்கு 1189 அதிகாரங்கள் வந்தது. அதுக்கு பிறகு 1448 ஒரு ராபின், ஒரு யூதன், நாத்தான் அவர் பேரு, அவர் வந்து பழைய ஏற்பாட்டை பிரிக்குவார், வசனமா பிரிக்குவார். அவர் பிரிச்சு ஒரு 100 வருஷம் கழிச்சு புது ஏற்பாட்டை ராபர்ட் எஸ்டியன்ன்றவர் 1551 பிரிக்குவார். அப்பதான் நம்மளுக்கு 31,102 சில ஒவ்வொரு பைபிள்ல ஒவ்வொரு மாதிரி இந்த வசனங்கள் இருக்கும். ஆனா ஏறக்குறைய இங்க வந்துடும், சில இடத்துல 700 நல்லா வந்திருக்கும். ஆனா 31,000 வசனங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு பைபிள் இருக்கு. அதுக்கு பிறகுதான் 7,88,000 258 வார்த்தைகள் இருக்கு. அதாவது 7,88,258 வார்த்தைகள் உள்ளடக்கப்பட்டது தான் நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்த வேதாகமம். இது ஒரு சின்ன குறிப்பு. இப்போ அடுத்து நம்ம ஆரம்பத்துல சொன்ன இல்லைங்களா, யூதர்கள் வந்து தானாக். நீங்க நாங்க யூதர்களை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களான்னு நினைக்க வேணாம். இது நம்மளுடைய பைபிளுடைய ஒரு சரித்திரம். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வேற ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடுவோம். இப்போ பழைய ஏற்பாடு தானாக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது முதல் முதல் இன்னைக்கு பழைய ஏற்பாடு எந்த புஸ்தகம் அப்படின்னு கேட்டா நம்ம ஆதியாகமம் தானே சொல்லுவாங்க. ஆனா முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் எது தெரியுங்களா? யோபு புஸ்தகம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் எதுனா நம்ம மத்தேயுன்னுவோம். இல்ல, புதிய ஏற்பாட்டுல முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யாக்கோபு எழுதின நிருபம். அதுக்கு பிறகுதான் சுவிசேஷங்கள் எழுதப்படுது. அதுதான் முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம். இப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதாவது அந்த காலப்பகுதி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எழுதி முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 1500 வருஷங்கள் ஆயிருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டுல என்னென்ன இருக்கு, புதிய ஏற்பாட்டுல என்னென்ன இருக்கு, இப்படி பார்க்கலாம். பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழி, புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. இது ஏன்றது கூட ஒருவேளை நம்ம கர்த்தருடைய கிருபையினால நம்ம சரித்திரத்தை படிச்சோம்னா அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா யூதர்களுடைய கிறிஸ்து வாழ்ந்துன்னு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் எந்த மொழியை எழுதுறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா கிரேக்க மொழி. இது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டை முழுசா கிரேக்க மொழியில மாத்தி வச்சுட்டு இருந்தாங்க கிறிஸ்து இருக்கும் போது. ஸ்தேவான் அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்துல ஆலோசனை சங்கத்துக்கிட்ட பேசுவார் தெரியுங்களா, அப்போ வந்து அவர் எந்த வசனத்தை கோட் பண்ணுவாருன்னா கிரேக்க பழைய ஏற்பாடு, அதான் செப்துஜின்ட்னு வாங்கும். இதெல்லாம் இன்னைக்கு நான் படிக்கலாம் நம்ம. சரி, திருப்பி வரலாம் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டை மூணா பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்னு ஒன்னு வந்து மோசே எழுதின 5 ஆகமம், அப்புறமா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், எழுத்துக்கள். இதெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
புதிய ஏற்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர் நிருபம், இது ஒரு 5 ஆகமம், 5 புஸ்தகம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் 14, அடுத்து சில நிருபங்கள், கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம். இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகமும், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம். இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு 66 புஸ்தகம் கையில் இருக்கு. பழைய ஏற்பாட்டை ஏறக்குறைய தேவன் ஒரு 30 எழுத்தாளர்களை வைத்து எழுதினார். புதிய ஏற்பாட்டை ஒரு 9 எழுத்தாளர்களை வைத்து எழுதியிருக்கிறார். இதுதான் இந்த காரியம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர்கள் பழைய ஏற்பாட்டை எப்படி பிரித்து படிச்சிருந்தாங்கோ அங்க நம்ம கொஞ்சம் போகலாம். எபிரேயர்கள் இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க பழைய ஏற்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தானாக்குன்னு வாங்க. இதுக்கு பேரு தா நாக்கு. அப்படின்னா என்ன? தானா தோரா, நானா நெவிஹிம் அப்படின்வாங்க, குனா கெத்துவிம் அப்படின்னு பிரிக்குவாங்க. இதுனா இது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயமெல்லாம். இந்த தான்ற தோரால 5 புஸ்தகம் இருக்கும். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் அப்படின்னு சொல்லி 5 புஸ்தகம் இருக்கும். நம்மளுக்கு பழைய ஏற்பாடு எவ்வளோ புஸ்தகம்? ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 22 மட்டும் தான். அப்பனா நம்மளுக்கு சேர்க்கப்பட்டதுன்னு இல்லைங்க. நான் நிறைய புஸ்தகத்தை ஒன்னா சேர்த்துருக்குவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இது தானா 5 புஸ்தகம். அடுத்து நெவிஹிம் அப்படின்னு இருந்தது. நெவிஹிம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க பாருங்க. பெரிய தீர்க்கதரிசிகள், அப்புறமா சின்ன தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துல எல்லாத்தையும் உள்ள சேர்க்குவாங்க. உதாரணத்துக்கு யோசுவா, நியாயாதிபதிகள், இதெல்லாம் ஒரு யோசுவா ஒரு புஸ்தகம், நியாயாதிபதி ஒரு புஸ்தகம், சாமுவேல். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு 1 சாமுவேல், 2 சாமுவேல் தனித்தனியாக தாங்க இருக்கு. நம்ம ஒரே புஸ்தகமாக பார்க்குவோம், 1 சாமுவேல் 2 சாமுவேல். இல்லை, இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்குவோம். ஆனால் அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? 1 சாமுவேல் 2 சாமுவேலை தனித்தனியெல்லாம் வைக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே ஒரே புஸ்தகமாக கருதுவாங்க. 1 சாமுவேலும் சரி, 2 சாமுவேலும் சரி. ராஜாக்கள் கூட அப்படித்தான். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு ராஜாக்கள் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் தனித்தனியாக இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ராஜாக்களின் புஸ்தகம்னா ஒன்றா இருக்கும். ஏசையா, எரேமியா, எசேக்கேல் மற்றும் 12 சிறிய தீர்க்கதரிசிகளை நெவிஹிம் என்று சொல்வார்கள். சிறிய தீர்க்கதரிசிகள்னா யாரு? ஓசியா, 12 பேர். ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபுதயா, யோனா, மீகா, நாகும், அபாக்குக், ஜெப்னயா, ஹாகாய், ஜெக்கேரியா, மலாக்கி. இவங்க எல்லாருமே 12 புஸ்தகத்தை ஒரே புஸ்தகமா கருதுனாங்க. நம்மளுக்கெல்லாம் 12 புஸ்தகம், அவங்களுக்கெல்லாம் ஒரு புஸ்தகம். இது ஒட்டு மொத்தமா சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 8 புஸ்தகம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெவிஹிம். இப்படிதான் இவங்க அன்னைக்கு வைத்து கொண்டு இருந்தார்கள். இதுல நான் உங்களுக்கு ஒரு முரண்பாடை காமிக்கிறேன். முரண்பாடு இல்லை, ஆனா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வசனத்தை கூட நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுங்களா சொல்றாங்க? மத்தேயு தப்பு சொல்லிட்டாருன்னு வாங்க. ஆமாங்க. மத்தேயு 27:9 மத்தேயு என்ன பண்ணுவார்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்வார். வாசிங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. மத்தேயு என்ன சொல்றாருன்னா ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தாங்க இல்லைங்களா யூதாஸ், அவருக்கு எவ்வளவு வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு? 30 வெள்ளிக்காசு. இத்த யார் தீர்க்க தரிசனம் சொன்னார் தெரியுங்களா? கவனிச்சிங்களா? அதுல இன்னொரு தடவை வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து. 10ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இப்ப யாரை பத்தி சொல்றாரு? எரேமியா. ஆனா பார்க்க போனா இந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியாவே சொல்லியிருக்க மாட்டாரு, ஜெக்கேரியா பேசியிருக்குவார். வேணுமா பைபிள் இருந்து எடுத்து வாசிங்க. ஜெக்கேரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல இருக்கோ 30 வெள்ளிக்காசுன்னு பேசப்பட்டிருக்கோம். ஆனா மத்தேயு என்ன பண்றாருன்னா இது எரேமியா சொன்னாருன்னு சொல்றாரு. ஆனா எரேமியா சொல்லவே இல்லைங்கோ, ஜெக்கேரியா தான் சொல்லியிருக்காரு. எரேமியால இருக்கு, இந்த தீர்க்க தரிசனம் எரேமியால இருக்கு. ஆனா குயவனுடைய நிலத்தை வாங்கினாருன்னு மட்டும் தான் இருக்கோ. எரேமியா
32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் கொண்டு எரேமியா அங்க பேசியிருக்குவார். நிலத்தை வாங்குறத பத்தி பேசியிருக்குவார். அதாவது அந்த நிலத்துல போயிட்டு அந்த பானை எல்லாம் ஒடிச்சு போறது அந்த சம்பவம் வரும். ஆனா இந்த 30 வெள்ளிக்காசுன்னு சொல்லி யார் தான் பேசியிருக்குவார்னா ஜெக்கேரியா மட்டும் தான் பேசியிருக்குவார். மத்தேயு எப்படி இந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியாவுக்கு சொன்னாரு? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கலாம் நிச்சயமா. ஆனா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. இதுக்கு என்ன விடை தரீங்களா சொல்றாங்க? மத்தேயு தப்பா சொல்லிட்டாரு, அவருக்கு புரியலன்ட்டு. ஆனா என்ன இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்கன்னா, அன்றைய தினத்துல இவர்கள் எப்படி எழுதுவார்கள்? இந்த வேதத்தை படிக்கிறவர்கள் எழுதுகிறவர்களுடைய ஒரு முறை இது. என்ன முறைனா பாருங்க, அதனால தான் நான் வந்தேன். இந்த நெவிஹிம் அப்படின்ற புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா? இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல சின்ன தீர்க்கதரிசிகள் யாரு? ஜெக்கேரியா. பெரிய தீர்க்கதரிசி யாரு? எரேமியா. இருக்கிறாரா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். சின்ன தீர்க்கதரிசி 12 தீர்க்க தரிசன புஸ்தகம். இதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெக்கேரியா புஸ்தகம் இருக்கும். இப்போ பெரும்பாலும் யூதர்கள் ஒரு சம்பவத்தை 2 புஸ்தகத்துல இருந்து எடுத்து பேசுறாங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை 2 புஸ்தகத்துல இருந்து எடுத்து பேசும்போது பெரிய தீர்க்கதரிசிக்கு தான் அந்த வார்த்தையை கொடுக்குவாங்க, கிரெடிட் கொடுக்குவாங்க. கிரெடிட்னா அந்த பெரிய தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஒரு வசனத்தை கேட்குறீங்க. ஏதோ ஒரு வசனம், அந்த வசனம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நான் இப்போ என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கு பிரதர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னா பழைய ஏற்பாடு தனியாக ஒரு புஸ்தகம்னு நினைக்க கூடாது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நிறைய புஸ்தகம் உள்ளடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா? நல்லா தெரியும். எரேமியா தீர்க்கதரிசியோடைய சுருள்ல இந்த எல்லாமே இருக்கு. இந்த 12 தீர்க்கதரிசிகளும் உள்ளடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னா, இது எரேமியாவுடைய சுருள் எடுக்குவாங்க, எடுத்து எல்லாத்தையும் படிக்குவாங்க. ஓ, எரேமியாவோட சுருள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா சுருள்ல யார் யாரெல்லாம் இருக்குவாரு? வெறும் எரேமியா பத்தி மட்டும் இல்ல, 12 சின்ன தீர்க்கதரிசிகளும் இருக்குவாங்க. எசேக்கியேல், அந்த மாதிரி எல்லா தீர்க்க தரிசனமும் புஸ்தகமும் உள்ளடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் நெவிஹிம் தீர்க்க தரிசன புஸ்தகம்னு எடுக்குவாங்க. இது ஒரு சுருளாவே வச்சுன்னு இருக்குவாங்க. அதனால தான் மத்திய என்ன பண்ணுவார்னா எரேமியான்னு போவார். எரேமியான்னு சொல்லிட்டா அன்னைக்கு இருந்த யூதர்கள் புரிஞ்சுக்குவாங்க, எரேமியாவோட சுருள் எடு, அத்தை எடுத்து படிச்சா மற்ற தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகமும் அதுக்குள்ள அடுக்கப்பட்டிருக்கும், அத்தை எடுத்து கண்டுபிடிக்குவாங்க. இந்த முறையை கையாண்டார்கள் யூதர்கள். அதனால தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நெவிஹிம்னுவாங்க. கெத்துவிம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் என்ற அர்த்தம். இது வந்து ஒரு 11 புஸ்தகம் இருக்கும். சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, உன்னத பாட்டு, ரூத். பின்னாடி வந்து ரூத்தையும் நியாயாதிபதிகளை ஒன்னா சேர்க்குவாங்க. அப்புறமா புலம்பல், பின்னாடி 1ஆம் நூற்றாண்டுல புலம்பலையும் எரேமியா புஸ்தகத்தை ஒன்னா சேர்த்துட்டாங்க. நான் அவ்வளவு தூரம் போய் குழப்ப விரும்பல, இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கலாம். பிரசங்கி புஸ்தகம், எஸ்தரு, தானியல், எஸ்ராவும் நெகேமியா ஒரே புஸ்தகமா இருக்கும். நாளாகமம் நமக்கு 1 நாளாகமம் 2 நாளாகமம் இருக்கு. அன்னைக்கு இது ஒரே புஸ்தகமா இருக்கும். இப்படிதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ கவனிங்க, இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்றேன். இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வரும்போது நீங்க பார்த்துக்கோங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு எவ்வளவு புஸ்தகம் தெரியுங்களா இருந்துச்சு? 5, 8, 9. இதை நீங்க சேர்த்தீங்கன்னா நேரா எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 12. ஏன் நான் உங்களுக்கு அங்க தனித்தனியா காமிச்சேன்னா பின்னாடி சேர்க்கப்பட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதான் அந்த சார்ட் உங்களுக்கு வரும்போது பாருங்க. ஒட்டு மொத்தமா எவ்வளவு புஸ்தகம் இவங்க கையில வரும்னு பார்த்தீங்கன்னா 22 புஸ்தகம் தான் இவங்க கிட்ட இருந்தது. ஒட்டு மொத்தமா 22 புஸ்தகத்தை இவங்க கையில உள்ளடக்கி வச்சிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள். பழைய ஏற்பாடு ஏன் 22 புஸ்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுடைய எழுத்துல வெறும் 22 எழுத்துக்கள் மட்டும் தான் இருக்கும். நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா? நம்ம தமிழ்ல, ஆங்கிலத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்கள் இருக்கும். ஆனா யூதர்களுடைய எழுத்தின் பிரகாரம் அவங்களுக்கு எவ்வளோ எழுத்துக்கள் மட்டும்னா வெறும் 22 எழுத்துக்கள். அதுதான் உங்களுக்கு நான் இங்க போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கு பைபிள்ல கூட இருக்கு. எங்க இருக்குன்னா 119ஆம் சங்கீதத்தை 176 வசனம் இருக்கும். 119ஆம் சங்கீதம் அதை எடுத்து நீங்க பாருங்க. அது 22 பிரிவினைகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. முதல் பகுதியில ஆலெஃப் அப்படின்னு சொல்லி மேல போடப்பட்டிருக்கும். தமிழ் பைபிள்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி 22 பிரிவினைகள் இருக்கும். ஏன் 22ஆ பிரிச்சாங்கன்னா எபிரே எழுத்து பிரகாரம் 22 எழுத்துக்கள் தான் இருக்கும். அதனால பழைய ஏற்பாட்டை இவங்க எப்படி பிரிச்சாங்கன்னா வெறும் 22 புஸ்தகமா சேர்த்துட்டாங்க. எல்லா புஸ்தகமும் இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஆனா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 1 நாளாகமம் 2 நாளாகமம் தனித்தனியா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க. இப்படிதான் யூதர்கள் கையாண்டார்கள். இப்போ இதெல்லாம் நம்ம வேணாம், நேரா எங்க வரலான்னு பார்த்தீங்கன்னா பைபிளோடைய இன்னொரு பின்னணிக்குள்ள போயிட்டு ஒரு உவமைக்குள்ள வரலாம்.
ஏற்கனவே 1 மணி நேரம் கிட்ட நம்ம வந்துட்டோம். பைபிளை முதல் பிரிண்ட் பண்ணாங்க இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு கையில பிரிண்டட் பைபிள் இருக்கு. இதை முதல் முதல் எங்க பிரிண்ட் பண்றாங்கன்னா ஜெர்மனில தான் பிரிண்ட் பண்ணாங்க முதல் பைபிள். இன்னைக்கு அந்த முதல் பைபிளுடைய அந்த ஒரிஜினல் காப்பி உலகத்திலே ஒரு 49 புஸ்தகம் மட்டும் தான் இருக்குங்களா. அதுக்கு பேர் வந்து கூட்டன்பர்க் பைபிள் அப்படின்வாங்க. நான் இதோடைய அர்த்தம்னா 42 லைன் ஒரு பேஜ்ல, 42 லைன் 42 லைன்னு சொல்லி லத்தீன் மொழியில எது மேல தெரியுங்களா பிரிண்ட் பண்ணாங்க? ஒன்று வந்து மிருகத்தோடைய தோல், இன்னொன்று வந்து பேப்பர். இது ரெண்டு மேலேயும் பிரிண்ட் பண்ணாங்க. முதல் பிரிண்ட் பண்ணப்பட்ட பைபிள். இதுக்கு முன்னாடி கூட பிரிண்டிங் எல்லாம் இருந்தது. ஆனால் பைபிளை முதல் பிரிண்ட் பண்ண வைக்க ஆரம்பம் பண்ணதே 1455 ஜெர்மனியில லத்தீன் மொழியில தான் ஃபர்ஸ்ட் பைபிளை பிரிண்ட் ஆச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய 2000 மொழிகள்ல இருக்குங்க பைபிள். ஆனா பைபிள் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக விற்பனை பண்ணப்பட்ட புஸ்தகம் பைபிள் தான். அதிகமா மக்கள் படிச்ச புஸ்தகம் கூட இன்னைக்கு பைபிள் தான். ஆனா என்ன ஒண்ணு கவலைக்கிடமான ஒரு நிலைமைனா, நம்மளுடைய வேதாகமத்தை படிச்சு நிறைய பேர் ஒவ்வொரு விதமா புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்திலே நம்மளுக்கு 43,000 பிரிவினைக்கு மேல இருக்கு. அதுக்கு மேல இருக்குங்க. அவ்வளோ பேர் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். கேட்குறாங்க கேள்வி, ஒரே பைபிள் வச்சுன்னு இருக்கிற நீங்க எல்லாருமே ஏன் ஒரே விசுவாசத்துல இல்லை, ஏன் இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு பிரிவினை ஏன் அப்படின்னா, இந்த வேதாகமம் எழுதப்பட்ட விதம், நம்ம எழுதப்பட்ட விதம்னா பார்த்துருக்குறோம். அதுக்குள்ளோ வசனத்துக்குள்ளோ அநேக புதைப்பொருள்களை மறைஞ்சிருக்கு. யார் உண்மையா தேடுறாங்களோ கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கு மெய். அதை காரியத்தை மறைப்பதோ தேவனுக்கு மென்மை, அதை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மென்மை. தேவன் இப்படிதாங்க அதை மறைச்சு வச்சிருக்கிறார். இதை யார் தேடுறாங்களோ கிடைக்கும். இதான் கிறிஸ்து சொன்னார், தேடுங்கள் கண்டடிவீர்கள். தேட தேட நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இது பைபிளை நம்ம ஏற்கனவே போன முறை நம்ம பார்த்தோம். அதாவது வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். இதுக்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பார்த்தோம். இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு சரித்திரத்துக்குள்ள போலாம். ஆனா இன்னைக்கு வேண்டாம், போதும், சரித்திரம் போதும். உங்களுக்கு யாருக்காவது சரித்திரம் வேணும் என்றால் நாங்க உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புவோம். எங்களுக்கு சரித்திரம், ஆமா சபையின் சரித்திரம் எங்களுக்கு தேவை, நம்மளுக்கு பைபிள்ல இவ்வளோ புஸ்தகம் தான் இருக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சது யார்? அதை கேனன் அப்படின்வாங்க. யார் தீர்மானிச்சிருந்து புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ புஸ்தகம் தான் இருக்கணும்னு? எப்படி நம்ம கைக்கு பைபிள் வந்தது? அந்த சரித்திரம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க யாராவது சொன்னீங்கன்னா தனியாக, அதாவது வெள்ளிக்கிழமை இல்லாமல் வேற என்னைக்குனா அடுத்த வருஷத்துல தனியாக வேற ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு கவர்மெண்ட் லீவ் வரும்போது இதை மட்டும் தனியாக படிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்புகிறோம், தேவைப்பட்டா நீங்கள் ஃபில் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம 2 விஷயங்களை பார்க்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒன்று உருவகம், இன்னொன்று உவமை. உருவகத்தை பார்த்துட்டோம், அதுதான் அந்த மலையை பேர்ந்து போன்னு சொன்னால் பேர்ந்து போயிடுச்சு. இப்போ உவமையை குறித்து பார்க்கலாம். உவமையில் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற, நிறைய உவமைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு சுருக்கமான ஒரு உவமை. அதோட உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரார். வரும்போது ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் இருக்கிற ஒரு வாலிபன் நேரா இயேசு கிறிஸ்து கிட்ட வருவார். ஒரு வாலிபன் வருவார், வந்து கிறிஸ்து கிட்ட என்ன சொல்வார்னா, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்வார். அப்போ கிறிஸ்து ஒரு பதில் கொடுக்குவார். நீ வந்து நியாயப்பிரமாணத்துல கட்டளைகள் இருக்கு இல்லையா, அந்த கட்டளைகளை நீ கை கொள்ளு, நீ கை கொண்டினா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்வார். அதுக்கு இவர் கேட்குவார், எந்த எந்த கட்டளைகள்? ஏன்னா இவ்வளோ கட்டளைகள் இருக்கே, எதுன்னு கேட்குறார். ஒரு 6 கட்டளை சொல்லுவாருங்க. நீ கொலை செய்யாமல் இருக்கணும், விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும், திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, உன்னுடைய பிறனை நீ நேசின்வார். இது 6 விஷயம் சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன சொல்வார்னா, இந்த 6 கட்டளைகளை நான் சிறு வயது கொண்டு நான் செய்து கொண்டுன்னு இருக்கிறேன், எனக்கு வேற ஏதாவது என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்குவார். அத்தான் வேற என்ன என்கிட்ட. நான் அப்பனா இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுன்னு இருக்கிறாருன்னா, இவர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு புரியுது. அதுக்கு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சரி, நீ வந்து உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துரு, கொடுத்துட்டினா பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும், இப்போ நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் வந்து ரொம்ப சோகமாயிட்டு போயிட்டாருங்களாம். பார்க்க போனா இதே ஒரு தனி பாடங்க. இது நம்ம இன்னைக்கு டச் பண்றது இல்ல. அதாவது நான் இப்பவே சொல்லிடுறேன், அந்த ஐஸ்வர்யவான் யாரை குறிக்குவாரு, ஏழைகள் யாரு, எதை விற்கணும், எதை கொடுக்கணும்,
கொடுத்தா இந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கோ, பரலோக ராஜ்யத்துல மேல இவருக்கு பரலோகத்துல இவருக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குமே, அந்த பொக்கிஷம் என்ன, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போறதுன்னா என்ன, ஏன் இந்த மனுஷன் போகல, இது நம்ம வேற என்னைக்குன்னா பார்க்கலாம். இதுல பெரிய பாடம் மறைஞ்சிருக்கு. ஆனா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, திரும்பி அவங்க சீசர்களுக்கு ஒரு உவமையை சொல்ல தொடங்குறார். அங்க நம்ம இன்னைக்கு போலாம். அந்த உவமை உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன உவமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகமானது அப்படின்னு தொடங்குவார். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைஞ்சிடும். ஆனா அதை பார்க்கிலும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஐஸ்வர்யவான் பிரவேசிக்கிறது ரொம்ப அரிது, ரொம்ப கஷ்டம்னுவார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவன் போறது. ஆனா யார் போயிடுவாங்கன்னு சொல்றாரு தெரியுங்களா? ஒரு ஒட்டகம் போயிடும்னுவார். ஆனா பரலோக ராஜ்யம்னு சொல்ல மாட்டாரு. ஊசியின் காதுன்னுவார். அதையும் வாசிங்க 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமா கேள்வி. ஒரு ஊசியோடைய காதுல எப்படி ஒரு ஒட்டகம் நுழைய முடியும்? நம்மலாம் ஊசியில துணி நூல் கோக்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். அது ஒரு 10 தடவை நம்ம கோத்தா தான் ஊசியோடைய காதுல ஒரு ஒரு நூலையே நம்மளால சேர்க்க முடியும்னும் போது, ஒரு ஒட்டகம் எப்படி ஊசியின் காதுல போக முடியும்? ஒருவேளை ஊசி ரொம்ப பெருசா இருக்கணுமோ? அல்லது இல்லைங்கோ இயேசு கிறிஸ்து இதை சொல்லிட்டாரு அதனால நடுக்கும் அப்படின்ற அர்த்தமா அப்படின்னு சொல்லி நிறைய தேடினாங்களாம். இதுக்கு நிறைய அதாவது நிறைய பேர் இன்னைக்கு கூட இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு மாற்று கருத்தும் இன்னைக்கு உலகத்துல நிறைய இருக்கு. இந்த விஷயத்த முதல் எப்போ தெரியுங்களா கண்டுபிடிச்சாங்க? 1000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டு 1000 வருஷம் கழிச்சு தான் கண்டே பிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கிறிஸ்து பேசின காலகட்டத்துல எருசலேமை சுத்தி அநேக வாசல்கள் உண்டு. சில இடத்துல 7 வாசல்கள், 12 வாசல்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாசல்கள் ஜனங்கள் உள்ள போகிறதுக்கும் உள்ள வெளிய வரத்துக்கும் இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தான் இது புரிய வரும். நான் சொல்றேன், அடுத்து சொல்லக்கூடிய இந்த தகவலை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கணும். இந்த வாசல் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய நீளமான வாசல் இருக்கும். ஜனங்கள் உள்ள போகலாம் வரலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த வாசல் எல்லா நேரத்திலும் திறந்து வைக்க மாட்டாங்க எருசலேம்ல. இவங்க வெளிய சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆயாச்சு என்றால் இந்த வாசலை இவர்கள் மூடி விடுவார்கள். அப்பொழுது ஒட்டகத்துக்கு 2 வாய்ப்பு கொடுக்குவாங்க. ஒண்ணு, இந்த வாசலுக்குள்ளவே ஒரு சின்ன கதவு வைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க ஃபேக்டரியில பார்க்குவீங்க, பெரிய வாசலுக்குள்ள சின்ன கதவு. அந்த கதவுக்கு பேரும் ஊசியின் வாசல் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊசியின் வாசல் என்று சொல்லியே ஒரு இடம் இருந்ததாம். இதோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்க திரைப்படத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு போட்டோல, இந்த புகைப்படத்துல. அப்போ இந்த மாதிரி இந்த ஒட்டகம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நுழைவாயில் இருக்குமா. அதுக்குள்ளோ இது தன்னைத்தான் தாழ்த்தி, இதுக்கு நான் சொல்ல வர பின்னாடி இந்த இந்த படங்கள்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வாசல் இருந்தது, இதுக்கு பேரு கூட ஊசியின் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன நுழைவாய்வு, இதுக்குள்ள என்ன பண்ணலாம்னா இவங்க உள்ளோ புகுந்து கொண்டு இவங்க வரலாம். ஆனா இது இன்னைக்கு கூட நிறைய பேர் பேசுறாங்க, வேற வேற கருத்தை கொண்டு பேசுறாங்க. நம்ம இதுல இருந்து கிறிஸ்து நான் சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கலாம். இது எப்ப தெரியுங்களா முதல் கண்டுபிடிச்சாங்க? 11ஆம் நூற்றாண்டுல தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் யாருக்குமே தெரிய வரல. அதுக்கப்புறமா தான் இந்த சத்தியங்கள் கொஞ்சம், அதாவது இந்த ஊசியின் வாசலை பத்தி நிறைய பேர் சொல்லத் தொடங்கி எழுத தொடங்கி இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்திருக்கு. இதுனா சம்பவம் நடக்குதுன்னா, யூதர்கள் ஒட்டகத்துல இவங்க வெளியே எங்கன்னா போகணும், வர்த்தகம் செய்கிறவர்கள், மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாங்குறதுக்கு விற்பனை செய்யறதுக்கு நகரத்தை விட்டு வெளியே போயிடணும். போயிட்டாங்கன்னா இவங்க சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளாக இவங்க வந்துடணும். ஒருவேளை சூரியன் மறைந்து இரவு தொடங்கி ஆயிற்றுது என்றால் எருசலேம்ல இருக்கிற அந்த பெரிய வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். இவங்க இப்போ திருப்பி எருசலேமுக்குள்ள நுழையணும்னா முடியாது. கதவெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா திறந்து வைத்தா எதிரிகள் உள்ள வந்துடலாம் இல்லையா? அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணோம்னா, அந்த ஊசியின் வாசலுக்கிட்ட போய் நின்று இந்த ஒட்டகத்துக்கு மேலத்துல இருந்து கீழே முதல் இறங்கணும். இதான் இவர் செய்யக்கூடிய முதல் ப்ராசஸ். ஒட்டகத்து மேல இருந்து கீழே இறங்கணும். இப்ப இது அப்படியே ஐஸ்வர்யவான் கூட ஒப்பிட்டு வாங்க. ஐஸ்வர்யவான் ரொம்ப பெருமை, உச்சக்கட்டு, அந்தஸ்து, உயர்வு, பந்தா ரொம்ப மேல இருக்கிறாங்க.
அவங்களாம் தன்னுடைய நிலைமையை விட்டு இன்னைக்கு இறங்கவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பணக்காரர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் தன் மேல இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்க மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷனும் இந்த ஒட்டகமும் உள்ள போகணும்னா இந்த முதல் செய்யணும், கீழே இறங்கணும். இறங்கிட்ட பின்பு இந்த மனுஷன் அந்த ஒட்டகத்தை 4 காலுல பணிய வைக்கணும். அதுதான் தன்னைத்தான் தாழ்த்தணும். ஆனா இன்னைக்கு ஐஸ்வர்யவான் தன்னை தாழ்த்தவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் உயர்வான இடம், பெருமை சூழ்ந்த ஒரு இடம், மக்களால் புகழப்பட்டு வாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து நிற்குவாங்க. அவங்க எங்க தன்னைத்தான் தாழ்த்த முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய மூல உபதேசமே, என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் தன்னைத்தான் தாழ்த்தி. அப்போ இந்த தாழ்மை குணம் எங்க கத்துக்கலான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டகம் உள்ள நொழியணும்னா நம்மளுடைய மாம்ச சிந்தனை, நம்மளுடைய மாம்சம் முற்றிலும் நம்மளை தாழ்த்த வேண்டும். அடுத்து இந்த மனுஷன் தன் ஒட்டகத்தின் மேல இருக்கிற சுமையை கீழே இறக்கி வைத்து இவர் அந்த சுமையை சுமக்க வேண்டும். ஒட்டகம் சுமந்து உள்ள போகாது இல்லைங்களா? அப்போ ஐஸ்வர்யவான் என்ன என்ன செய்யறதுக்கு முடிவெடுக்கணும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பின்னாடி ஒருத்தவன் பின்பற்றி போக விருப்பம் இருந்தால் வலுக்கட்டாயம் இல்லையா, தன்னைத்தான் தாழ்த்தி தன் சிலுவையை தினமும் சுமக்கணும். தன் சுமையை தானே சுமக்கணும். ஆனா ஐஸ்வர்யவான் சுமையை சுமக்க மாட்டாரு, சிலுவையை சுமக்க மாட்டாரு. அடுத்து இந்த ஒட்டகம் என்ன பண்ணும்? முழுமையாக தன்னை தாழ்த்தி அந்த இடுக்கமான அந்த வாசல் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கும், ரொம்ப சுலபமா போயிட முடியாது. தன்னை முழுவதும் தாழ்த்தி கஷ்டப்பட்டு அதுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா இது ஆயிடும், மறுபக்கத்தில் நகரத்துக்குள்ள வந்துடும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவனுக்கு போற வாசல் அப்படின்வார். அந்த வாசல் நெருக்கமாகவும் இடுக்கமாகவும் இருக்கோ. அப்போ ஜீவனுக்கு போறதுக்கு ஒரு வாசல் இருக்கா, அதுக்கு பேர் இடுக்கமான வாசல். அது வழி நெருக்கமா இருக்கும். ஆனா அதுக்குள் உள் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள், இந்த ஒட்டகத்தை போல். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கிட்ட இருக்கிற தேவைப்படுகிற தன்மைகள், குணலட்சணங்கள் என்ன? முதல், நம்ம ரொம்ப உயர்ந்த நிலைமை, அது பணமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், படிப்பறிவாக இருக்கலாம், அது எது வேணுமானாலும் இருக்கலாம். அந்த இடத்தை விட்டு முழுமையாக கீழே இறங்கணும். தன்னுடைய சுமையை தானே சுமக்கணும், சிலுவையை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்து வாசல் எப்படிதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இடுக்கமா தான் இருக்கும். அந்த வாசல், அந்த வழி நெருக்கமா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஜீவனை கண்டடைவார்கள். இதை இந்த ஐஸ்வர்யவான் செய்ய மாட்டாரு. இதை யார் செய்யறாங்களோ அவங்க ஜீவனுக்குள் போய்விடுவார்கள். இதை இயேசு கிறிஸ்து இப்படியும் உவமையாக பேசியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி அநேக உவமைகள் கிறிஸ்து பேசியிருக்கிறார். அடுத்து நம்ம இத்துடன் இந்த வாரம் நம்ம முடிக்க போறோம். ஆனா அடுத்த வாரத்துல இன்னொரு பகுதிக்குள்ள நம்ம செல்லலாம். இப்போ ஒரு பைபிளை எப்படி எழுதப்பட்டிருக்கு கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு உருவகம் படுத்தி இயேசு கிறிஸ்து பேசின ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம். உவமைகளை பார்த்தோம். கிறிஸ்து இந்த மாதிரி அநேக உவமைகள், அநேக உருவகம் படுத்திருக்கிறார். அது ஒரு விதம். அப்படி கூட நம்ம பைபிளை படிக்கலாம். படிக்கும்போது எப்பொழுதும் அந்த அதிகாரத்தை முழுசா படிங்க. முடிஞ்சா அந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்துல கூட என்ன சொல்ல வராருன்னு பார்த்துடலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பைபிளை எப்படி நம்ம படிக்கலான்னு இப்போ அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்பை எடுத்துட்டு அந்த தலைப்புல நிறைய விஷயங்கள் நம்ம படிக்குவோம். ஆனா அடுத்த ஒரே வாரத்துல முடியாது. ஏறக்குறைய ஒரு 10 வாரம் போகும். அந்த 10 வாரம் முடிக்கும் போது ஒரு மகா பெரிய திட்டம் நம்ம கையில கிடைச்சிடும். அந்த திட்டத்தை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த திட்டம் என்ற கண்ணாடியை நீங்கள் அணிந்து கொண்டு வசனத்தை படிக்கும் போது பைபிள்ல இருக்கிற வார்த்தையை உங்களுக்கே திறக்கும். நீங்களே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்குவீர்கள். அதனால இனி அடுத்த வாரம் தொடங்கி முக்கியமான பகுதிக்குள்ள இந்த 2 வாரம் ஒரு அறிமுகம் மட்டும்தான். இதுதான் தொடக்கம். பார்க்க போனா என்ன, தொடக்கத்துக்குள்ள கூட நம்ம வரலங்க, அறிமுகத்துல தான் நிக்கிறோம். அடுத்த வாரம் தான் பைபிள் இருந்து முதல் புஸ்தகத்துல இருந்து முதல் பேஜை நம்ம திறக்க போறோம். அதுக்குள்ள ஒரு மகா பெரிய திட்டத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறார். அடுத்த வாரத்துல இருந்து தொடங்கி ஆதி ஆகமம் முதல் கொண்டு ஒரு 10ல இருந்து ஒரு 13 வாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம அப்படியே பயணமா போகும். அப்படி போகும்போது உங்களுக்கே நிறைய சத்தியங்கள் தெரிய வரும். அதனால வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அடுத்த வாரத்திலிருந்து நீங்க விடாமல் வாங்கோ. ஒருவேளை வர முடியவில்லை என்றால் உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்துடும். அதே வாட்ஸ்அப் குழுவில் ரெக்கார்டிங் வந்துடும். அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் தயவு செஞ்சு கேட்டுட்டு நோட்ஸ் எழுதி கொண்டு அதை தொடர்ந்து அடுத்த வாரம் நீங்கள் வாங்க. உங்களுக்காக அடுத்த வாரத்துக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க், ஒரு சின்ன வேலை என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து அந்த
கடுகு விதையை பார்த்து சொல்றாரு, கடுகு விதை அளவுக்கு விசுவாசம் இருந்தா இந்த காட்டு அத்தி மரத்தை வேர்ல இருந்து பெயர்ந்து போன்னு சொன்னா பேர்ந்து போயிடும். கடுகளவு விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மலைனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, காட்டு காடுனா என்ன, காட்டு ஒலிவ மரம்னா அது எதை குறிக்கும், ஏன் காட்டு அத்திமரம், மன்னிச்சிடுங்க, ஒலிவ மரம்ல அத்திமரம், ஏன் காட்டு அத்திமரம்னு சொன்னாரு. வேர்ல இருந்து பேர்ந்து போகணும்னா அப்போ அந்த வேர் எது, எது பேர்ந்து போகணும்னு நீங்க ஒரு நோட்ஸ் எழுதி அதை அடுத்த வாரம் கேள்வி பதில் நேரத்துல இது உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியாக வைக்குவேன். படித்தவர்கள் முன் வந்து நீங்க சொல்லும்படி கேட்டுக்கிறோம். இது இந்த வாரத்துக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நம்மளுக்கு இன்றைய பாடம் முடிஞ்ச பின்பு 1 மணி நேரம் கேள்வி பதில் நேரம் கொடுக்கப்படும். உங்களில் கேள்விகள் ஏதாவது இருந்தது என்றால் புதிதாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டு ஏதாவது எங்களுக்கு அதுக்கு விடை தெரிந்ததுன்னா நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விடைகளை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.